Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM Silksல் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சமத்துவ பொங்கல் மகளிர் அணியோட கொண்டாடி இருக்கீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன் விஷயம்னா, பெண்களுக்கு நாங்கள் பொதுவாக ஜென்ரலாக எல்லாருக்குமே நாங்கள் உதவிகளாக செஞ்சுட்டு வரோம். எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டு தலைவர் இதுக்கப்புறம் தை பிறந்தாலும் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள் இது மாதிரி சூழ்நிலை உருவாகி உள்ள காரணத்தினால அவங்களுக்கு எல்லாமே நம்ம கட்சி கொடி அமைத்த அந்த புடவை சாரியை வந்து நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு. ஏன்னா இனி வரும் காலங்களில் பொதுக்கூட்டமாகட்டும், மாநாடாகட்டும், பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த புடவை கட்டிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதனால் எல்லாருமே வந்து இந்த புடவையை சால்வை போட்டு அவங்க மரியாதை செலுத்தி அமைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் எல்லாருமே அந்த மாதிரி சாரி கட்டிட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு யூனிஃபார்மாக வரது. இப்போ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கரெக்டாக வந்துடுறாங்க. அது அவங்க ஒரு யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்கோசம் இந்த நாளில் வந்து இந்த புடவை நம்ம கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். இன்னைக்கு பிரச்சார குழுவை தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நகரும் வந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த நாளில் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுக்கான உதாரணம் தான் இந்த விஷயம். இன்றைக்கி அந்த அறிவிப்பு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய நல்ல விஷயங்கள், நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இனி பிரச்சாரம்னு தொடங்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ வீரியமாக செயல்பட போகிறீங்க, எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் கேம்பிங் வருவீங்களா, அப்போ நாங்கள் ரொம்ப வரவேற்பு கொடுப்போம். பொதுமக்களே எங்களை ஆர்வமாக கேட்கும்போது, எங்களை தாண்டி ஒரு பொதுமக்களும் ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க எங்களை ஆர்வமாக கேட்குறாங்க, ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக வருவீங்களா, அப்போ நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதே இத்தனை ஆண்டுகளாக திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் வந்து பிரச்சாரத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும், அந்த இடத்துல செலவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் பொதுமக்களே வந்து ஆரவாரமாக வந்து வரவேற்பு கொடுக்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கான விரைவில் அதை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லாருமே. ஓகே, சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் இன்ன வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மூலயமா ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறதா நாங்கள் வெளியிருந்து கேள்விப்படுறோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயங்குறவரா இல்லை பயப்படக்கூடியவரா தலைவர் அவர்கள்? தளபதி இப்போத்துலேருந்து இல்லை, அப்போத்துலேருந்து ஒரே பிரச்சனை தான். எதுவாக இருந்தாலும் எங்கள் தளபதி வந்து அமைதியாக இருந்து ஃபேஸ் பண்ண. நிறைய பேர் சொல்கிறாங்க இதுமாதிரி குரல் கொடுக்கல, இந்த சூழ்நிலை தெரியும். தளபதிக்கு வந்து எதை குரல் கொடுக்கணும், எதை கொடுக்கூடாதுன்னு தெரியும். கண்டிப்பாக அதுக்கான குரல் கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பாரு. விரைவில் எல்லாமே தெரியும். இந்த தீர்ப்புன்றதால கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா சட்ட ரீதியாக போனோம். இவர் சாதாரண நடிகராக இருந்தால் நம்ம குரலை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு அரசு கட்சி தலைவராக இருக்கிறாரு, கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு தான் பண்ணணும். அதனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காரு தலைவர். மக்கள் சந்திப்பை தடுக்கிறாங்க, படத்தை தடுக்கிறாங்க, இந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு வலுக்கட்டாயமாக சில விஷயங்களுக்கு கட்டமைக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படி சில விஷயங்களுக்கு உடன்பட்டு போவாரா அப்படின்றதான். எங்கள் தளபதி யாருக்கும் அடிப்படைஞ்சு போக மாட்டார், அடியும் படிய மாட்டார். ஏன்னா தளபதினா என்னன்னு தெரியும். ஒரு நாட்டோட அதிபதியாக ஒரு தளபதி போர்க்களமாக இருப்பாங்க. தளபதி ஒரு ராஜா கூட தளபதி தான் ஒரு போர்க்களம். அதுமாரி எங்களை எல்லாம் பாதுகாப்பு வருது அவர் தான். கண்டிப்பாக அவர் இருப்பார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு என்ன தான் அச்சுறுத்தல் வந்தாலும் மக்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட ஓரளவுக்கு படம் ரிலீஸ் ஆகி இத்தனை கோடி வசூல் ஆகிருக்குன்ற மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த படம் தடுக்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டி எங்கும் சின்ன வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்கலேருந்து 60 வயசு பெரியவர் வரையும் எங்களை கேட்டுட்ருக்காங்க, ஏன் படம் ரிலீஸ் ஆகலை, எல்லாம் இவனுக்கு தான்ப்பா பண்ணியிருப்பானுங்க, இவன் தான்ப்பா பண்ணியிருப்பான், மேலத்தில் தான் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்துலேயும் இந்த 10 படம் ரீச் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வசூல் மழை தான். கருப்பு நிற ஆடை அணிஞ்சு தான் சிபிஐ விசாரணைக்கே போயிருந்தாரு. ஸோ இவ்வளோ எதிர்ப்பு அவர் காட்டும் பொழுது ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்லண்ணே, அது உங்களுக்கு அந்த கேள்விகள் முன்னாடி வைக்கிறாங்களா? இந்த மாதிரி அங்கே என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், இந்த மாதிரியான ஒப்பந்தம் பேசப்பட்டுச்சு அப்படின்லாம் கேள்விகள் முன் வைக்கிறாங்களா? இல்லை மக்கள் தெளிவாக இருக்காங்க? வேலை வெட்டி இல்லாத ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து சும்மாவே உட்காந்து இவர் இப்படி துன்புறுத்தினாங்க, இவர் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, எதுவுமே இல்லைங்க. உள்ளே நடந்தது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இந்த 200 ரூபா கைக்கூலி யூடியூப்னாரெலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஏதாவது இது பேசணுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க தோற்றட்டும். நாங்கள் வந்து 2026 இந்த வருஷம் வந்து வெற்றியை வந்து நிலைநாட்டி எங்கள் தளபதி அவர்களை ஜார்ஜி கோட்டையில் உட்கார வைக்கிறதான வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்க்கணுன்ற ஒரு முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம். டெல்லியில் குறிப்பாக அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு நிறைய தலைவர்கள் விசாரணைக்கு போயிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரும்பொழுது மட்டும் அவ்வளோ கூட்டம், அதை வந்து தானா சேர்ந்த கூட்டம் தான். சிலர் வந்து அங்கேயும் வந்து தாவேக்கா அவர்கள் வந்து ஆட்களை திரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்கல? சாதாரண ஆளாங்க தளபதி 33 வருஷம் திரையில் இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உலகம் முழுவதும் கூட்டம் தலைவராக இருக்கிற தளபதி அவரை பார்க்க எங்கே போனாலும் கூட்டம் தாங்க வரும். எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் தான். ஏங்க சரிங்க, டெல்லி இதோ பக்கத்தில் இருக்க ஏரியா,
மலேசியாவில் அவங்களாம் வரணும்னு எதுவாங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அது 80,000 பேருக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் 1,00,000 பேருக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்களாக வர வச்சோம் சொல்லுங்கள். இப்போ ஸ்டேடியை விட்டு வெளியே 20,000 பேர் நிற்கிறாங்க. எல்லாம் அந்த அன்புனால மட்டும்தான். தளபதின்ற ஒரு அன்பு தான். தளபதி இல்லைன்னா நாங்கள் இல்லை, நாங்கள் தான் தளபதி, தளபதி தான் நாங்கள், அப்படின்னு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நிமிஷம் வரையும். இல்லை, மக்கள் சந்திப்பு கூட்டத்தையே தடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அப்போ அவரோட அந்த பிரச்சாரமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அவரோட அந்த பேச்சும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு பின்னடைவா? எங்களுக்கு பின்னடைவே கிடையாதுங்க. வெற்றி அணி தாங்க. எங்களுக்கு வெற்றி அணி தான், எங்களுக்கு பின்னடைவே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து தேர்தல் வந்து இப்போ அறிவிப்பாங்க. ஒன்றும் பிப்ரவரி லாஸ்ட்டு, இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அறிவிச்சிருக்காங்க. எல்லாரும் எல்லா தலைவரும் பிரச்சாரத்துக்கு போய் தானே ஆகணும். நீங்கள் பிப்ரவரி வரையும் எங்களை தடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி தடுக்க முடியும் உங்களால்? எல்லாருக்கும் அந்தந்த ப்ரொசீஜர் கொடுத்துருவாங்க, அங்கே பிரச்சாரத்துக்கு போகணுன்ட்டு. அப்படின்னும் போது எப்படி தடுக்க முடியும்? யார் தேர்தல் ஆணையம் நினச்சாலும் தடுக்க முடியாது. அப்போ எல்லாருமே அந்தந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் 234 தொகுதியிலும் என் தலைவர் பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு. 234 தொகுதியிலும் எங்கள் தாவேகா நிர்வாகிகள் வெற்றி அடைய தான் போகிறாங்கன்றது ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். பராசக்திக்கு நிறைய இடத்துல நீங்களே குரல் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அதுக்கு எதிராக செயல்படல அப்படின்ட்டு. குறிப்பாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பேட்டியிலுமே அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கு, அந்த மாதிரி எதாவது கட்டமைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? பொதுவாகவே நான் வந்து பராசக்தியை கிண்டல் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பராசக்தி அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, பொதுமக்களுக்கு பிடிச்சி, சில பேர் பிடிக்குது, சில பேர் பிடிக்கல. ஆனால் தேட்டரு காலியாக இருக்குது. நிறைய பேர் பொதுவாகவே ஜென்ரல் ஆடியன்ஸு போயிட்டு வந்து பார்க்கிங்லேருந்து வீடியோ எடுத்து போகிறது, உள்ள சேரில் உட்காந்து யாருமே இல்லைன்னு எல்லாருமே வீடியோ எடுத்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து இயக்குநர்கள் வந்து ஒரு அச்சமாக தான் இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு படைப்பை உருவாக்கணுமே அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்போ என்ன விஜய் சாரை வந்து டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த விதத்தில் நான் என்ன சொல்லலை. ஏன்னா இப்போ அந்த 50 கோடி பார்வையாளர் பார்த்தேன், அந்த 50 கோடி பார்வையாளர் படம் பார்த்தாவே படம் கோடிக்கணக்கில் ஹிட் ஆகிருக்குன்றது தான் அது என்னோட கணிப்பு. ஏன்னா காசு கொடுத்து வியூஸ் ஏற்றுறவங்களாம் நம்ம பற்றி பதில் சொல்கிறது அவசியம் எனக்கு இல்லை. விஜய் ரசிகர்களும் தம்பிகளும் தோழர்களும் அந்த மாதிரியான காரியம் பண்ணுவாங்களா அப்படின்றதான். கண்டிப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் பண்ணவே மாட்டோம், பண்ணவும் சொல்ல மாட்டோம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்தோடு சேர்ந்து அந்த பொங்கல் வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கும் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எதிர்ப்புகள், அவ்வளோ போல்டான ஒரு மனுஷனை எப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறேன். அதுதாங்க தினந்தோறும் அவர் இன்னைக்கு ட்ரெண்டிங்கே தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுங்க. நீங்கள் நியூஸாக எடுத்து எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க, இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இயங்குறதே தளபதியால் மட்டும்தான்றது நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் ஒரு சின்ன பாருங்க, சாதாரணமாக அவர் ஆஃபீஸ் போகிறாரு, நியூஸ் பின்னாடியே போகிறாங்க. அவர் ஒன்றும் வருஷத்தில் வந்து அவரோட ஆஃபீஸ் போகிறது கூட இது எந்த தமிழக முதல்வருக்காவது இருந்துக்காரு. அவர் வீட்டிலேருந்து கிளம்புற கோட்டைக்கு போகிறாரு, வராரு. அவர் பின்னாடி கூட போக மாட்டேன். இங்கே எங்கள் தலைவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படின்னா தலைவர் மே மாதத்தில் முதல்வர் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யோசிச்சு பாருங்களேன். இப்படி தான் நம்ம தளபதியோட வந்து வளர்ச்சி நாளுக்கு நாள் பயங்கரமாக போயிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு இந்த மகளிர் அணியோட கொண்டாடுறது ரொம்ப சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்கள் உங்கள் தலைவருக்கு தெரிவிச்சிருக்கீங்க. விஜய் அண்ணா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் கூட தொண்டர்களும் மகளிர் அணியும் பொதுமக்களும் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கணும். எதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்ண்ணே, பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த பொங்கல் அன்னைக்கும் மகளிருக்கு இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த பொங்கலுக்கு, என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருந்தீங்க? இது இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா விசேஷங்களும் எல்லா பண்டிகைகளும் பெண்களுக்கு அண்ணா முக்கியத்துவம். எங்கள் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணா எப்பயுமே பெண்களை போற்றும் வகையில் அவங்களுக்கு எப்பயுமே எந்த பண்டிகை இருந்தாலும் கூப்பிட்டு, நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதில் நல்லது பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஓகே, இன்றைக்கி இந்த மகளிரோட விருப்பம் அப்படின்றது எப்படின்னு இருக்குது, அவங்களோட எதிர்பார்ப்புன்றது எந்த நிலையில் இருக்குன்னு நினைக்கிறேன்? நார்மலாகவே எப்பயுமே அண்ணனை சாதாரணமாக வந்து பண்டிகையில் எப்பயுமே பார்க்குறது இது. பட் இன்றைக்கி இந்த நாளில் அவர் கையால் வாங்குகிற அந்த ஒரு பரிசாக இருக்கட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க. ஒரு அண்ணன் கையில், சொந்த அண்ணங்கிட்ட கூட கிடைக்காத ஒரு அன்பு இந்த அண்ணங்கிட்ட கிடைச்சிருக்குன்ற ஒரு மகிழ்ச்சியோடு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஓகே, இந்த பொங்கல் ஜனநாயகம் பொங்கல் இல்லை அப்படின்னாலும் ஜனநாயகம் பொங்கலாக நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அது எப்படின்னு இருக்குது? அந்த எதிர்ப்புகளை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? எதிர்ப்பு அதை தான் சொல்கிறேன். இவங்க காட்டுற அந்த எங்ககிட்ட காட்டுற அந்த இந்த சின்ன சின்ன இதை வந்து அவங்க நல்லதில் காட்டினாங்கன்னா இன்னும் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நினச்சாங்கன்னா எங்கள் பக்கம் அவங்க திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து எங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணி இந்த அரசியல்ன்றது மற்ற எல்லாமே சரி, எல்லா கட்சிகளும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று அந்த பேர் அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது அவங்க காட்டுற அந்த எதிர்ப்புலேருந்தே எங்களுக்கு தெரியுது. தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணணுன்ற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி விட்டுருவீங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக அப்படி நடக்காது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அது எல்லா மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஜனநாயகன் கூடிய விரைவில் மக்கள் ஒரு ஆதரவோடு வெளிவருன்றதை நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். கடவுள் இருக்கார், கடவுளுக்கு தெரியும். எல்லாமே தகுத்தடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மீண்டு வந்துடுவோம். எங்கள் தளபதியை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எதுலேயுமே இது
விட மாட்டோம். ஏற்கனவே நாங்கள் வேகமாக தான் இருக்கோம், இன்னும் வேகமாக செயல்படுவோம் கண்டிப்பாக. இதுக்கு இப்போ பிரச்சார குழு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பை கொடுத்து எங்களோட பணிகளை மேற்கொண்டு தலைவர் அவர்களை முதலமைச்சர் அரியணை ஏற்றது தான் எங்களோட லட்சியம். மக்கள் சந்திப்பை தடுத்துட்டாங்க, படத்தை நிறுத்திட்டாங்க, சிபிஐ விசாரணையில் விஜய் அவர்களை உட்படுத்திட்டாங்க. இவ்வளோ தடைகள் இருக்கேன்னா எப்படி மக்களோட மறுபடியும் கனெக்ட் பண்ண போறீங்க? ஒரு அந்த வேகமாக போயிட்டு இருந்த விஷயம் நடுவில் இவ்வளோ பெரிய தடை அப்படின்றப்ப எப்படி மீண்டும் தொடரும்? எந்த இடத்துலையும் நாங்கள் நிற்கலையே, அதுக்கு தான் அண்ணன் சொன்னார், அணை போட்டு ஆற்ற ஒன்றா தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினச்சா அது பேர் மாபெரும் சூறாவளியாக வரும்னு அண்ணனே முதல்லே சொல்லிட்டாரு. அவருக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரியும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது எங்களுக்கு அவர் பூஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதுபடி நாங்கள் நடந்துட்டு தான் இருக்கோம். தடுக்க நினைச்சாலாம் தடுக்க முடியாது. ரொம்ப நீங்க இவ்வளவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாக்குறவங்களாம் வந்து கட்சி செயலிழந்து இருக்கு, இவங்களாம் இன்னும் களத்துல வந்து இன்னும் வேகம் எடுக்காம இருக்காங்களா சொல்றாங்க. அதாவது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, எங்களோட செயல்பாடை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதை பத்தி அவங்க பேசி நாங்க எங்க பிரியால போறோமோன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எங்கள் செயல்பாடுகள் 100% போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு உங்களுக்கே தெரியும், நிறைய நிகழ்ச்சிகள், எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். பயங்கரமா உற்சாகமா இருக்கும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் தான் முதலமைச்சர். மக்களோட எதிர்பார்ப்புன்றது எப்படி இருக்குன்னு, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க இல்லை இப்போ எங்கே போனாலும் நம்ம இப்போ நான் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு விஜய் ரசிகராக இருக்கிறேன். எங்கே போனாலும் என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நான் வந்து இந்த வாட்டி வந்து விஜய்க்கு தான், அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே எவ்வளோ வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதோட இவர் கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக எல்லாம் நல்லது பண்ணுவார். நீங்கள் என்ன கட்சியாக இருக்கும் போது தான் இன்றைக்கி எல்லோரும் நல்லது செய்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி இயக்கமாக இருந்தவங்க, இந்த வேலை தான் எங்களுக்கு, மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் வேலை.